வார்த்தை சொல்லலையே. சே, இப்படி இருக்காங்களே மைனி. நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் சந்தோஷம் தானே படுவோம். தியா குட்டி, செல்ல குட்டி என்ன பண்ணுது? தியா பாப்பா ஏன் சோகத்துல இருக்கு? அப்பா குரல் கேட்டா ஓடி வருமே. என்னாச்சு எங்க தங்க பிள்ளைக்கு? தியா செல்லம், ஏன் சோகமா இருக்கீங்க? பிரியா, பிரியா, ஏ பிரியா. என்னங்க? எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா? என்ன பிரியா, என்ன ஞாபகத்துல இருக்க? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? பிள்ளைய கூட கவனிக்காம உட்காந்துருக்க, என்ன? இவர்கிட்ட மைனி அண்ணன் நம்மகிட்ட சொல்லலைன்னு சொன்னால் கோவப்படுவார், நம்மளையும் விட மாட்டார். அதனால நம்மகிட்ட சொன்னாங்கன்னே சொல்லுவோம். அப்போ தான் போய் பார்க்க போக முடியும். என்ன சொல்லு, நீ பாட்டு தனியா பேசிட்டு இருக்க, என்ன விஷயமா சொல்லு, சொன்னா தானே தெரியும். அது ஒன்றும் இல்லைங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க. எங்கள் அண்ணி குழந்தை உண்டாயிருக்காங்க. இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, அதான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆகிட்டேன். அதான் அதிலே அந்த மைண்ட்லேயே இருந்தேன்னா அதான் நீங்கள் வந்தது கூட எனக்கு தெரியலங்க. இல்லையே, நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்போது ஏதோ சோகத்துல இருந்த, இப்போ தானே உன் முதல்ல சிரிப்பு வருது. ஏதாவது மறைக்கிறியா என்கிட்ட? ஐயோ, சே அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு இப்போ போய் பார்க்கணும் போல இருக்கு. வரீங்களா? போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏ தியா குட்டி, தியா குட்டிக்கு வெளியே போனா அவ்வளோ பிடிக்குமா? சரி, எங்க தியா பாப்பா சொல்லிட்டா வெளியே போலாம், வா கிளம்பு. தியா, தியா பாப்பா. என்னம்மா, என்ன சொன்ன? நெட்ட என்ன சொன்ன? இன்னொருக்க ரிப்பீட் பண்ணுடா. அது ஒன்றும் இல்லைங்க, அவள் நெட்டையா என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டா. அப்போ நெட்டையா தென்னை மரம் இருக்கும், ரொம்ப ஹைட்டாக சில டாக்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னேன். அதை தான் அவள் சொல்கிறா. அப்படி தானே தியாமா? தியாமா போலாமா? தியாமா நல்லா பிடிச்சிக்கோ. என்னங்க, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும். போற வழியில வாங்கிக்கலாமா? போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு. எங்கன்னா கொஞ்சம் கூட மாட ஒதுக்கியாவது போடலாம்ல. ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அப்போ எந்த நேரமும் கிடத்தி தான் போட்டிருக்கோம். சே, பெரிய இதாக இல்லாமல் இருக்குது ஊத்துற மாட்டு. அம்மா, அம்மா. யாரு? பிரியா குரல் மாரி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி தானே ஃபோன் பேசணும். வந்துட்டாளோ? அம்மா. வாங்க 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 மருமனே வாங்க. குட்டி செல்லம், வாங்க 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 வாங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எங்க ஆஃபீஸ் போயாச்சா? மைனி எங்கே காணும்? உள்ளே படுத்துருப்பாம்மா, ஒரே வாங்கியா இருக்குன்னு நல்லா அதான் உள்ளே படுத்துருக்கேன். அந்த கூப்பிடுங்க. இருங்க மாப்பிள்ள. தியா குட்டி வா. என்ன தே, நல்லா இருக்கேன் தே, நீங்க நல்லா இருக்கீங்களா? தியா செல்லம், பாட்டியை தண்ணீங்களா? எப்படி இருக்கீங்கம்மா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தங்க பிள்ளை? உம்மா தடி ஆச்சிக்கு பட்டுக்குட்டியில. அந்த செல்லியம்மா வா வா தங்க வா. நெட்டவெளி வா, இந்த மைனி அண்ணன் வந்திருக்காங்க, வா அவனை பார்க்கறதுக்கு. இவங்க வேற வந்திருக்காங்களா? ஐயோ, என்ன படுக்கலான்னு பார்த்தேன். இந்த வாரம் தே. பிள்ளை பிடிச்சிருக்கம்மா, இது உங்க தாத்தா சேர் தான். இது கொண்டு போய் தங்கம். என்ன மைனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினேன். அப்புறம் வாந்திலாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? எல்லார்ட்டையும் சொன்னதே சொல்ல வேண்டியதாக இருக்கு. அது ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் இது சத்து கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வாமிட் இருக்குது, தலை சுத்துக்கு இருக்குது, அவ்வளோதான். என்னம்மா இப்படி இருக்க தங்கச்சி, நல்லா இருக்கியா? ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோ சரியா? ட்ரை கிரேப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோ. நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு சரியா? ஆமாண்ணே, நல்லா இருக்கேனே, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில்ல. தியா குட்டிமா, வாங்க வாங்க. தியாப்பா, தியாம்மா கண்டுக்கிடவே இல்லையே, என்ன? இருங்க மைனி. தியாம்மா வா. தியா குட்டிக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? ஐஸ்கிரீமும் வேணுமா? அம்முக்குட்டி, அத்தே தேனடி தங்கம். தேடலையா நீ அத்தைய? அப்படியா? ஐயோ.